திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்கியே தீருவோம். மு.க. ஸ்டாலின் எடுத்த சபதம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நீதிபதிகள் கடும் அதிர்ச்சி. கோதாவில் குதிக்கும் முருக பக்தர்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக இஸ்லாமியர்களின் அடிவருடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை ஓட்டுக்காக இந்துக்களின் உரிமைகளை பறித்து அவர்களுக்கு கொடுப்பதில் அதிதீவிரம் காட்டுகிறார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் அரபு நாட்டைச் சேர்ந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இஸ்லாமியர்கள் அதை தர்காவாக மாற்றியுள்ளார்கள். அதோடு சைவ கடவுளான முருகன் மலையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆடு, கோழி என பலியிடுவதற்கு முருக பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதோடு லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் அங்கு கூடி திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் அசைவ வழிபாடு நடத்தக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆனால் திமுகவோ எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி என்பதால் இந்த முருகன் மலையை எப்படியேனும் சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டி வருகிறது. அதற்காக தற்போது திமுக அரசு சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆவேசமாக வாதாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்று நீதிபதி விஜயகுமார் அமர்வில் நடைபெற்றது. அப்போது நீதிபதி, திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? அங்கு ஆடு, கோழி பலியிடுவதற்கு அனுமதி உண்டா? அங்குள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த அனுமதி இருக்கிறதா என்று பல கேள்விகளை எழுப்பினார். அதையடுத்து திமுக அரசு சார்பில் வருவாய் ஆவணங்களை தாக்கல் செய்தார்கள். அப்போது தீட்டு என்று சொல்வது மனித குலத்துக்கு எதிரான செயலாகும். சாதிகளும் மனிதர்களுக்குள்ளே அது இருக்கக்கூடாது என்று திமுக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் வாதம் செய்தார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்களோ, முருகன் சைவ கடவுள் என்பதால் ஆடு, கோழி பலியிடுவது புனிதம் கெட்டு தீட்டுப்பட்டுவிடும் என்று வாதம் செய்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து திமுக வழக்கறிஞர்களோ, அழகர் கோவிலில் கருப்பு கெடா வெட்டிய பிறகுதான் பெருமாளை பக்தர்கள் தரிசிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சிக்கந்தர் மலையில் ஆடு, கோழி பலி கொடுப்பது எப்படி தீட்டாகும் என்று வாதம் செய்தார்கள். அதற்கு பெருமாள் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் வித்தியாசம் உள்ளது. அதனால் அந்த வழிமுறைகளை முருகன் கோவில் வழிபாட்டில் திணிக்க வேண்டாம் என்று வாதாடினார்கள். என்றாலும் திமுக வழக்கறிஞர்கள் எப்படியாவது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாஷா தர்காவில் ஆடு, கோழிகளை பலியிட வைத்துவிட வேண்டும் என்பதை குறியாக வைத்தே வாதாடினார்கள். அதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி ஆகஸ்ட் 13 தள்ளி வைத்தார். ஆனால் இதுகுறித்த தகவல் வெளியானதை அடுத்து முருக பக்தர்கள் கடும் கொந்தளிப்படைந்துள்ளார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை இஸ்லாமியர்களின் கைகூலியாக இருக்கிறார். அதனால்தான் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார். அதற்காகவே திமுக வழக்கறிஞர்களை முடுக்கிவிட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். ஆனால் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழியை பலியிடுவதற்கு திமுக அரசு நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி வாங்கி கொடுத்தால் இதற்கு எதிராக ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் கடுமையான போராட்டங்களை நடத்துவோம். திமுக அரசு கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பலரும் சோசியல் மீடியாவில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தாங்கள் உத்தரவு போட்டால் இந்துக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து விடுவார்கள் என்பதனால் இப்படி நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு அனுமதி வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்தால் வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு திமுக அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்துவோம் என்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார். அடுத்த செய்தி. விரைவில் மத்திய அரசிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி. கோவையில் அண்ணாமலை வெளியிட்ட தகவல். பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருப்பூரில் உள்ள அவினாஷியில் நடைபெற்ற அத்திக்கடவு நாயகன் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசும்போது அத்திக்கடவு அவினாஷி திட்டத்திற்காக போராடியவர்களின் முழு விவரத்தையும் இந்த புத்தகம் தெளிவாக தெரிவிக்கிறது. இந்தியாவிற்கு அமெரிக்கா 50% வரி அறிவித்திருக்கிறது. என்றாலும் பிரதமர் மோடி விவசாயிகளின் கண்டிப்பாக பாதுகாப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அடுத்து வரவிருக்கும் பட்ஜெட்டில் விவசாய மக்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதோடு அத்திக்கடவு அவினாஷி திட்டத்தில் முதல் கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளது. 2ஆம் கட்ட பணிகள் உடனடியாக தொடங்க வேண்டும். வருகிற ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் இங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய தேனி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் 4 பேர் பிரதமர் மோடியை சந்தித்து அரை மணி நேரம் பேசியுள்ளார்கள். அதனால் கொங்கு பகுதிக்கு கூடிய சீக்கிரமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. அதை விரைவில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, பிரதமர் மோடி எப்போதுமே விவசாயிகளின் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர்.
அதனால்தான் பொருளாதார ரீதியாக எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் விவசாயிகள் விவகாரத்தில் அவர் பின்வாங்குவதில்லை. தான் கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றி வருகிறார். அதனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரமே வந்து கொங்கு மண்டலத்தை மேலும் செழிப்பான பூமியாக பிரதமர் மோடி மாற்றப் போகிறார் என்று பேசியுள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் 10 ஏவுகணைகளை கொண்டு உடைப்போம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி திமிர் பேச்சு. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் அழித்தது இந்தியா. அதையடுத்து 2 நாடுகளுக்கும் இடையே சில நாட்களாக போர் நடைபெற்று வந்த நிலையில் பின்னர் பாகிஸ்தான் போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டதை அடுத்து அந்த போர் நிறுத்தப்பட்டது. என்றாலும் அதையடுத்து பாகிஸ்தான் மீது கடும் கோபமடைந்த பிரதமர் மோடி இந்தியாவிலிருந்து அந்நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார். பாகிஸ்தானின் 80% விவசாயம் சிந்து நதி நீரை நம்பியே இருப்பதால் தற்போது அந்த பகுதிகள் வறண்டு காணப்படுகிறது. இதனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு விடுமாறு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவோ இனிமேல் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் என்பவர் அமெரிக்காவுக்கு சென்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இந்தியாவுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். அவர் பேசும்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்து விட்டதால் பாகிஸ்தானில் உள்ள 2 கோடி மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள். ஆனால் இந்தியாவோ சிந்து நதியின் குறுக்கே அணை கட்டுவதாக சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்தால் 10 ஏவுகணைகளை கொண்டு அந்த அணையை நாங்கள் தகர்த்தெறிவோம். சிந்து நதி ஒன்றும் இந்திய நாட்டின் குடும்ப சொத்தல்ல. அதே போல் எங்களுக்கு ஏவுகணைகளுக்கு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை என்பது போன்று ஆவேசமாக பேசியுள்ளார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்த உலகத்தில் பாதியை நாங்கள் அழித்து விடுவோம், அந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை வைத்துள்ளோம் என்றும் அவர் எக்கச்சக்கமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா தங்களுக்கு ஆதரவாக இருப்பதினால்தான் இந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அதிரடியாக வார்த்தை விட்டுள்ளார். ஆனால் அவரது இந்த கருத்துக்கு இந்தியா தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் போது மற்ற நாடுகள் பார்த்து கொண்டிருப்பார்களா? இவர்களை திருப்பி அடிக்க மாட்டார்களா? இவர்களின் இந்த பேச்சினால் தான் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்தியாவும் சிந்து நதி நீரை நிறுத்தி வைத்துள்ளது. இந்த அளவுக்கு தங்களது நிலைமையை அபாய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதும் பாகிஸ்தானியர்களின் ஆணவ பேச்சு அடங்கவில்லை. இப்படி பேசுவதை அவர்கள் நிறுத்தி கொண்டால்தான் அண்டை நாடுகள் கூட அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அசீர் முனீரின் இந்த திமிர் பேச்சை பலரும் கண்டித்து வருகிறார்கள். அதோடு சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டும் போது இவர்கள் ஏவுகணை வீசினால் இந்தியா மட்டும் என்ன பூப்பறித்து கொண்டிருக்குமா? திருப்பி அடிக்க மாட்டார்களா என்றும் பலரும் திருப்பி அடித்து வருகிறார்கள். சென்னை வந்த சரக்கு விமானத்தில் திடீர் தீ விபத்து, விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு. சமீப காலமாக இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள பல பயணிகள் பயணிக்கும் விமானங்களும் அடிக்கடி விபத்துகளில் சிக்கிக்கொண்டு வருகின்றன. இதனால் விமானங்களில் பயணிக்கவே மக்கள் அச்சத்தில் இருந்து வருகிறார்கள். இந்த பதட்டமான சூழ்நிலையில் மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு இன்று வந்த சரக்கு விமானத்தில் திடீரென்று தீ பற்றி எரிந்தது. இந்த சம்பவம் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை அணைத்து பெரும் தீ விபத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அதோடு விமானத்தில் இருந்தவர்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்தியில், மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வந்த சரக்கு விமான இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. இந்த விமானம் நடுவானில் வந்து கொண்டிருந்த போது இந்த தீ பரவி இருந்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் நல்வாய்ப்பாக விமானம் தரை ஏற்கப்பட்ட பிறகு தீ பரவியதால் அது உடனடியாக அணைக்கப்பட்டு விமானம் மேற்கொண்டு எரியாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள்.